ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க இப்படி அடிக்கிறாங்க? உண்மையாக சவுத் ஆஃப்ரிக்கா அணியை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. அவங்க தோல்விக்கு இதுதான் காரணம். உலகின் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணி எதிரான இந்திய அணி முதல் போட்டி வெற்றி குறித்தும் சவுத் ஆஃப்ரிக்கா தோல்வி குறித்தும் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க. ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டன், லெஜெண்ட், நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி வெற்றி குறித்தும் சவுத் ஆஃப்ரிக்கா தோல்வி குறித்தும் பேசியிருக்காரு. இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன ஏது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி 101 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. அதாவது 74 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணியை. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்தாலே பயமாக தாங்க இருக்குது. T20 கிளியர் டாமினேஷன் வந்துட்டு இருக்காங்க. 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்களோட டாமினேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முக்கியமாக ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்போல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குதோ அப்போல்லாம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மையாக இந்திய அணியோட பேட்டிங் போலிங் யூனிட் சூப்பராக இருக்குது. அது ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அக்சர் பட்டேல், சிவன் துபே, ஹர்திக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான ஒரு பவுலர்ஸும் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். உண்மையாக இந்த 2026 வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி ஒரு பார்க்கும் ஒரு அணியாக இருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி நினச்சா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டிலே போயிட்டு இந்திய அணி சீரீஸை வின் பண்ணாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, சும்மா விடுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸை 5-0ன்னு சொல்லிட்டு இந்தியா வெற்றி பெற்றாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைவன் நல்லபடியாக பேசியிருக்காரு. நம்மளை பற்றி சொல்லியா அவனுங்க என்ன பர்ஃபார்மன்ஸ். எங்கள் இந்தியா வெறும் 175 ரன் தான் அடித்தாங்க. இந்த ரன்னு போதுமாப்பா, அவங்க அடிச்சுடுவாங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சா போலிங்கில் சொல்லி ஆகணுங்க. ஹர்தீப் சிங் எப்பா செமையாக போட்டாருங்க. ஃபஸ்ட்லேயே விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஹர்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு செம்மையாச்சு. எல்லாருமே 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அப்புறம் சிவன் துபே, ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாருங்க. என்ன ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க. பேட்டிங்கில் ஒரு 59 ரன், போலிங்கில் ஒரு விக்கெட்டு, ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க. ஒருத்தரை மட்டும் நான் பிளைன் பண்ண முடியாது, ஃபுல் டீம் எஃபெக்ட். பட் இந்தியா கிட்ட சில பல பேட்டிங் இன்னும் குறை இருக்குன்னு சொல்லாங்க. அடித்தா அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இவங்க அடித்தா மட்டும்தான் ஸ்கோர் போகுது. மற்றவங்க அடித்தா ஸ்கோர் போக மாட்டேங்குது. மற்றவங்க அடிக்க மாட்டுறாங்க. அதுதான் ஏன்னா கில்லெல்லாம் ஃபுல் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. நம்ம சூரியகுமார் யாதவ் நிறைய ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. இவங்களாம் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பினாங்கன்னா இந்திய அணி பயங்கரமான ஒரு அபாரமான டீம் ஆகும். அதனால் பொறுத்து பார்க்கலாங்க என்ன மாதிரி இதுக்கு மேலே அவங்க ஃபார்முக்கு வராங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நேற்று இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்து உங்களோட கருத்து என்ன? அது வரலாற்று சாதனை வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்திய அணியோட எப்படி சொல்லுது அடுத்த T20 வேர்ல்டு கப் இதே டீமை எடுத்துகிட்டு போகலாமா? உங்களோட கருத்து கொஞ்சம் மறக்காமல் கம்மலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.